என்ன பதில் சொல்றாரு? இதுக்கு என்ன பதில் சொல்ற சொல்லுங்க. 134 பேர் என்ன விட நீ எம்மா நாள் என்ன ஜெயில வச்சா நான் உள்ள இருக்கேன், நீ உள்ள வச்சதுனால நான் பயப்பட போறதில்ல, நான் மீண்டும் உன் மேல என்ன தப்பு இருக்கா பேசுவோம் தான், மீண்டும் பேசுவோம் உள்ள வைங்க. 133 பேரை சிறைய வச்சு அவன் தினந்தனும் கூலி வேலை செஞ்சானா அந்த புள்ள கொண்டாட்டியெல்லாம் சாப்பிட முடியும். 133 பேரை 3-4 மாசம் 5 மாசம் சிறையில வச்சு 8000 பேரை சிறையில வச்சு எங்க ஐயாவை சிறையில வச்சு சின்னையாவை சிறையில வச்சு இப்படி ஒரு கொடுமையை செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டில் நாங்க என்ன செஞ்சோம்? பயங்கரவாதம். நாங்க பயங்கரவாதத்தை செய்யலாம். ஆட்சி அதிகாரத்தை இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் பயங்கரவாதத்தை தமிழக முதல்வர் வச்சு ஜெயிலுக்கு செஞ்சிருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? டிஜிபி ராமநாதன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? பாதுகாப்பு கொடுத்த காலையில் உடனே குற்றம். டிரைவர் செத்து போயிட்டாருன்னு சொல்ல முடியாது, சொல்லனா பேர பண்ணாங்க. ராத்திரி பூரா தூக்கம் இல்லைங்கிற 2 பேர் மாநாட்டு பந்தய கால் செத்தாரு. அவன் உயிர் அவனுக்காக இந்த அரசாங்கத்தில் இருந்து என்ன நிதி கொடுத்துருக்கீங்க? உதவித்தொகை இங்க சின்னையா கூட வசூல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காரு. இவனும் உயர்ந்தானே, நான் வன்னி இருக்கு நான் கொடுக்க மாட்டேன், வர நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியோட ஓட்டு எனக்கு வேண்டாம் நாளைக்கு சொல்ல மாதிரி எங்க ஓட்டுனாக்கும் உனக்கு இழிக்குது, எங்க உரிமையை கேட்டா கசக்குது. 2 பேர் சத்தம் என்ன செய்ய பார்த்தாங்க நினைச்சு பார்க்கணும். நான் முன்னே இருந்தப்போ ஒரு செய்தி சொல்றேன். நம்ம ஆவடி காவல் நிலையத்தில் அந்த நகரத்தில் ஒரு காரணம் ஒரு தெருவில் இருக்க நாயை அடிச்சு போட்டு போயிட்டான். பின்னாடி யாரோ ஒரு ஆள் வந்தவர் அந்த நாயை தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதை அடிச்சு கொண்டு போட்டு போயிட்டாங்க. நான் ப்ளூ கிராஸ் சேர்ந்தவன், இதை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணு சொல்றான். அந்த எஸ்ஐ கொண்டு புரியல என்ன சொல்றாங்க, கொண்டு போய் நாயை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டு யார் அடிச்சாலும் கண்டுபிடிச்சா அவரை கைது செய்யணும் அப்படின்னு அவரு புகார் எழுதி கொடுத்துட்டு போறாரு. சரி யாரோ ஒரு ஆள் புகார் எழுதி கொடுத்து போறாங்க, எஸ்ஐ குசாவிட்டார். மறாவது நாள் காலையில டெல்லியில இருந்து பேசுறாங்க ப்ளூ கிராஸ்ல, நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் அந்த நாயை அடிச்சு கொண்டவன் கைது பண்ணிட்டியா அப்படின்னு. அப்புறம் எஸ்ஐக்கு பயம் வந்துருச்சு, என்னடா டெல்லியில இருந்து பேசுறான்ட்டு அவசரமா போய் அவனை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை கைது பண்ணி நீதிமன்றம் பார்த்தா நீதிபதி 1000 ரூபாய் ஃபைன், இது முதல் தடையாதனால திருப்பி இன்னொரு தடவை நாயை அடிச்சு கொண்டா உனக்கு 6 மாசம் சிறை தண்டனை சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க. இப்போ 1 மாசம் தெருவில் இருக்கிற நாய்க்கு இருக்கிற மரியாதை, நாயோட உயிருக்கு இருக்கிற மரியாதை இந்த வன்னிய மக்களுக்கு இருக்கா? சிந்திப்பா, இந்த வன்னியோட உயிருக்கு மரியாதை இருக்கா? அதிமுக திமுகவுக்கு ஒரு வன்னியை ஓட்டு போறானா அவன் உண்மையான மரியாதை இருக்க முடியாது. தெருவில் இருக்கிற நாய்க்கு இருக்கிற மரியாதை, அந்த உயிருக்கு இருக்கிற மரியாதை வன்னியனுக்கு. அப்ப என்ன இந்த ஜெயலலிதா தேவர மக்கள் என்ன நீ படம் வந்துட்ட? என்னை பத்தி அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, உன்னை பத்தி என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே இல்லை. எது பேசினாலும் உன்னை பத்தி தப்பா தான் போகும், நல்லதாவே பேச நல்லதா பேசுறது. நீ ஏதாவது செஞ்சிருந்தாலும் பேசலாம். இப்ப ஆட்சிக்கு வந்து என்ன சொல்ற? அம்மா வடை, அம்மா இட்லி, அம்மா சப்பாத்தி, அம்மா தண்ணி. இல்ல மஞ்சள் கூட்டம் போட்டு எங்க அம்மா வடை எப்படி இருக்கு பாத்தியா, எங்க அம்மா இட்லி எப்படி இருக்கு பாத்தியா, சப்பாத்தி எங்க அம்மா சப்பாத்தி, எங்க அம்மா சப்பாத்தி எம்மா பஸ் இருக்கு பாத்தியா. பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாங்க. இதான் உங்க ஆட்சி சார். ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு எங்க அம்மா சப்பாத்தி கொடுக்குறோம். ஏங்க பத்திரிகையாளர்களா, இந்த தமிழ்நாட்டோட பாக்கி ஜனத்தொகை எவ்வளவு? 7 கோடியை தாண்டி போச்சு. 2000 பேருக்கு அம்மா சப்பாத்தி கொடுத்தா கொஞ்சம் நீங்கிடுமா? அம்மா தண்ணி என்ன தண்ணியோ என்ன தண்ணியோ டாஸ்மாக் அந்த தண்ணியா இந்த தண்ணியா நான் சொல்றேன். இப்ப அண்ணன் குடிச்சு பார்த்தா அம்மா தண்ணி நல்லா இருக்குங்கிறோம், கடவுள் மட்டும் நல்லா இருக்குங்கிறாங்க. அம்மா தான் கண்டோம். இதுதான் இந்த அம்மாவோட சாதனை. ஆட்சி பார்க்கிறாங்க, மனக்கு
அதுக்கு இந்தியாவில் நாம் பிரதமர் பாப்போம் அதிகம். ஆக இன்னொன்னு நாம சிந்திக்கணும். சரி, இவ்வளவு கொடுமை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா செஞ்சாங்க.